கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் ஒருமனமாய் இணைந்து தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. ஜீவனுள்ள தேவனே, மை துதிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. துதிகளுக்கு பாத்திரரே, மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, மை துதிக்கிறங்க தாவே. சர்வத்தையும் படைத்தவரே, இரக்கமுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. உம்முடைய அன்பு எத்தனை பெரிது கத்தாவே, அதன் ஆழ மகளம் விரிக்க இல்லாது கத்தாவே, மை சோதரிக்கிறங்க தாவே. நாங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. உமக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் இடையிலே எந்த தடைகளும் இல்லாதபடி என் தேவன் தாமே எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்களே தயவாய் எங்களுக்கு மன்னித்து இன்னும் அதிகமாய் மோடி நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கத்தாவே நாங்கள் ஒருமனமாய் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, என் தேவனே, நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தை குறித்து பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு ஆண்டவரே நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்களே கத்தாவே. நாங்கள் ஒருமனமாய் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே. எங்களை விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுக்க போகிற கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் கத்தாவே இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, கடந்த நிமிடம் வரை கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்தீரே, எங்களை வழிநடத்தினீரே. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் கொடுத்து, பலன் கொடுத்து, ஜீவன் கொடுத்து கத்தாவே இம்மட்டும் வழிநடத்தின கிருபைக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய முயற்சினாலோ ஒன்று இல்லை கத்தாவே. உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்தி வருகிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நல்ல பலன் கொடுத்தீரே ஆண்டவரே, நல்ல உணவு கொடுத்தீரே, உறவிடம் கொடுத்தீரே ஆண்டவரே. அதற்காக கொடான கொடி சோத்திரத்தையும் துதியும் செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. இம்மட்டும் நீர் எங்களோடு இருந்ததுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆவியோடு உம்மை துதிக்கத்தக்கதாக, உண்மையோடு உம்மை துதிக்கத்தக்கதாக, முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிங்க கத்தாவே. ஆண்டவரே, நீர் தங்கும் ஆலயமா எங்களை மாற்றுமே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும், நாங்கள் பலமுடன் இருப்பதும், சுகமுடன் இருப்பதும் உடைய கிருபை கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, பெருமை ஒருபோது எங்களுக்குள்ள வேண்டாம் கத்தாவே. அகந்தை வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், கோபம் வேண்டாம் கத்தாவே. ஆண்டவரே, சண்டைகள் வேண்டாம் கத்தாவே. நாங்கள் ஆண்டவரே என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே முக்கென்று வாழத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவன் நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கீங்களா கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய முடத்தில் நாங்கள் பெற்ற நன்மைகள் ஒவ்வொன்றுக்காக எண்ணி எண்ணி துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கத்தாவே இம்மட்டும்
இன்னும் எவ்வளவோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீரே, அதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளினுடைய கர்த்தாவே ஜெப வேளையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே என் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் எங்களோடு பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என் தேவனே பாடலை பாடும்போது கர்த்தாவே என் தேவனே பாடலின் ஒவ்வொரு வரிகள் மூலியமாக நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. என் தேவனே உம்மை சோதரிக்கிறோம். என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என் தேவனே செய்தி வேளையிலே கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுங்க, உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவனே இன்றைய தினத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கான பதிலை நீர் கொடுக்க போற கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் தேவனே உம்மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தயவாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தாவே செழிப்பை கட்டளையிடுங்க கர்த்தாவே, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே, அபிஷேகத்தை கட்டளையிடுங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமக்கு உகந்த பாத்திரமாய் நீ கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும்னு சொன்ன தேவனே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஆண்டவரே ஒரு மனப்பாடை நீர் கட்டளையிட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. எங்களுடைய சிந்தைகளை கர்த்தாவே நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. தேவையில்லாதவைகளை நாங்கள் பார்க்காதபடி கேட்காதபடி சிந்திக்காதபடி என் தேவன் நீர் எங்களை நீங்கள் பாதுகாத்து வல்லடத்த வேண்டுமாய் கிருபை செய்யும். என் தேவன் நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நடுவுமை துதிக்கிறேன் கர்த்தாவே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. அற்புதர் இயேசு அற்புதர்னு சொல்லி ஆண்டு மக்களை மகிழ்ந்து கழிவிடத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. என் தேவனே எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தாவே ஆண்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கீங்க, அதற்காக கொடான கொடி சோதரம் கர்த்தாவே. இனிமேலும் நீர் அற்புதங்களை செய்ய போற கிருபைக்கான நடுமை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளுக்குரிய புதிய கிருபையை நீர் கொடுத்து வல்லடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே யார் யாரெல்லாம் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய பலவீனங்கள் முற்றிலுமாக அகன்று போகட்டும் கர்த்தாவே. ஆண்டு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்துள்ள கர்த்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒருவர் கூட கர்த்தாவே பலவீனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது கர்த்தாவே, சுகவீனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது கர்த்தாவே. எல்லாரும் சுகமுள்ளவர்களாய் பலமுள்ளவர்களாய் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் அன்றைய ஞானம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுங்க கர்த்தாவே. அன்றைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் முதியோர்களையும் கர்த்தாவே இம்மட்டும் பாதுகாத்ததற்காக நன்றி. இனிமேலும் நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழிநடத்துவது போல அன்று மேகஸ்தமமாய் அக்னிஸ்தமமாய் இருந்து நீர் பாதுகாத்து வழிநடத்தவனமாய் கிருபை செய்யும். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழிநடத்தும். துதி கணமெல்லாம் மீட்பரச்சனை கத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு நஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தை ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து
பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளின் காலை வேளையிலே நம்ம மத்தியிலே ஜெயிப்பதற்காக மூப்பர் பர்னபாஸ் ஐயா வந்திருக்காங்க. ஒரு சில காரியங்களை குறித்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது நாமும் அவரோடு சேர்ந்து ஜெபிப்போம். விரைவிலே தேவன் அதற்கான பதிலை கொடுக்கத்தக்கதாக ஊக்கமாக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமை நிறைந்தவரே சோதரம், மாட்சிமை நிறைந்தவரே சோதரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து கிருபையோடு காத்து வருகிற நல்ல தகப்பன், இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு சோதரம். கர்த்தாவே அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல காத்து முடிய கிருபையினாலும் மகா இரக்கத்தினாலும் கூட கர்த்தாவே காலை வேலையில் ஆண்டரப்பா சோதரம், ஆண்டரப்பா ஜெப அப்பா சோதரம், ஆண்டரப்பா கொடுத்த அப்பா கிருபைக்காய் சோதரம். கர்த்தாவே ஆமேன். ஆண்டரப்பா சோதரம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரிடத்தில் உருவான்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே ஐயா வந்திருக்கிறேன். கர்த்தாவே சோதரம், ஆண்டவரே சோதரம். கர்த்தாவே அப்பா எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். கர்த்தா அப்பா சோதரம் சோதரம். நீர் மாத்திரம் ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறபடியால் கர்த்தாவே கேட்கிறது மாத்திரமல்ல கர்த்தாவே இதற்கு கிரியை செய்து பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியால் கர்த்தாவே அப்பா அந்த காலை வேளையிலே கர்த்தாவை நோக்கி கூப்பிட வந்திருக்கிற கர்த்தாவே எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்க்க முடியாது இந்த காலை வேளையில அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஆமென். ஆண்டவரே சோதரம். கர்த்தாவே சோதரம் சோதரம். ஆண்டவரே அப்பா ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவா என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஐயா நீர் தங்கியிருக்க இந்த மகிமையுள்ள ஸ்தலத்தில் கர்த்தாவே ஐயா ஜெபிக்க
வைக்கக்கூடிய எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவரப்பா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தாவே ஐயா உம்முடைய செவிகள் திறந்தோன்னமாய் கர்த்தாவே கண்கள் பார்த்தோன்னமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. ஆமீன் ஆண்டவரப்பா. எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறபடியால் கர்த்தாவே அப்பா காலைதோறும் உடைய கிருபையில் புதிதாக இருக்கிற இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே ஆமீன் ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை அந்த புதிய கிருபையை பெறத்தக்கதாய் கர்த்தாவே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரையும் கூட கர்த்தாவே ஐயா இந்த ஜெபங்களுக்காய் தகுதிப்படுத்த முடியாய் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சோத்திரம் 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 ஆண்டவரை அப்பா அந்த நாளிலே கூட கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரை உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் கர்த்தாவே சோத்திரம் தஞ்சை அப்பா பகுதியில் ஆண்டப்பா ஊழியர் தலைமை ஆத்மீக சபையின் தலைமை போதகர் ஐயா ஆசீர்வாதமை ஆசிரியிக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அருமையான கர்த்தாவே சோத்திரம் பாஸ்டர் ஜிம்ஸ் பாஸ்டர் ஜேசனை ஆசிரியும் கர்த்தாவே. ஐயா சகோதரி எஸ்ர கூட ஆசிரியிக்க முடியாது சோத்திரம் கர்த்தாவே. ஐயா ஜிம்ஸ் மனைவி பிள்ளைகளை ஆசிரியிக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை ஐயாவுக்கு ஆண்டரப்பா ஆயுஷின் வருஷங்களை கூட்டி தரு உன்னத்திலிருந்து பலத்தினா இடைக்கட்ட முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தஞ்சை பகுதியை சுற்றி ஆண்டரப்பா உள்ள ஊழியங்கள் எல்லாம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. சோத்திரம் 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 ஆண்டவரை அப்பா சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிற எங்களுடைய தாசனை நீர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது சோத்திரம் கர்த்தாவே. அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தாவே வழிவாசல் திறக்கப்பட்டு அப்பா சோத்திரம் அநேகர் அப்பா சபையில் சேர்க்கப்பட அப்பா கிருபை கொடுக்க முடியாது இந்த நாளில் கூட கர்த்தாவே இன்னும் ஆண்டரப்பா வல்லமையாய் கர்த்தாவே மகிமையாய் கர்த்தாவே ஆசீர்வாதம் ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது இந்த காலை வேளையில் அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. அப்பா துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவரே மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமீன் ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே. ஐயா ஆத்மீக சபையின் தலைமை பாப்பா சபைக்கு ஆண்டரப்பா உள்ள தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை அப்பா உடனுதவி ஊழியம் செய்யக்கூடிய எல்லோரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து அவருடைய மனைவி பிள்ளை குடும்பங்களை பா தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்துங்க கர்த்தாவே. இந்த நாளிலோ கூட கர்த்தாவே ஐயா கொடுக்கப்பட்ட அருமையான கர்த்தாவினுடைய திருச்சி அப்பா தேவதாசருக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா திருச்சி கீர்த்தனர் ஆத்மீக சபை தலைமை போதர் ஐயா அருமையான ஐயாவை ஆசீர்வதிக்க முடியாது சோத்திரம் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 அருமையான அம்மாவை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா அந்த நாளிலே கூட கர்த்தாவே அவர் குடும்பங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டப்பா பேர் பேராய் ஆசீர்வதிக்க முடியாது சோத்திரம் கர்த்தாவே. அருமையான மருமகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சோத்திரம் பேரன் பேத்திகளை ஆசீர்வதிக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அவர் குடும்பங்களில் ஊழியம் செய்யக்கூடிய அப்பா எல்லோரையும் ஆசீர்வதித்து இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது கர்த்தாவே. இந்த குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திக்க முடியாது கர்த்தாவே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை என்ன நோக்கத்தோடு கர்த்தாவே இந்த குடும்பங்களை நீ தெரிந்து கொண்டீரோ அப்பா அந்த குடும்பங்களின் நோக்கம் நிறைவேற கர்த்தாவே உடைய சித்தத்தின்படி கர்த்தாவே அவர்கள் செய்யக்கூடிய எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. கொடுக்கப்பட்ட அருமையான பாஸ்டர் சாமுக்காய் சோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஆமீன் ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம் அவர் மூலமாக செய்யப்படக்கூடிய அப்பா எல்லா ஊழியங்களும் இயேசு கிறிஸ்து நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. சோத்தும் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது இந்த காலை வேளையில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை உங்களுடைய சபையின் தேவையில் அநேகம் உண்டு கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஆண்டரப்பா 15 காலத்தை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வருகிற தேவன் நீர் மாத்திரமே கர்த்தாவே. ஆமீன் ஆண்டவரே எல்லாமே உம்முடைய கரத்தில் அப்பா வருகிறது கர்த்தாவே. அது விசுவாசத்தினாலே வருகிறது என்று பார்க்கிறேன் கர்த்தாவே. ஆமீன் ஆண்டவரப்பா சோத்திரம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே ஐயா உம்மாலே ஆண்டரப்பா கிடைக்கப்பட்ட ஈவா இருக்கிறபடியால் கொடுக்கப்பட்ட ஈவா இருக்கிறபடியால் கர்த்தாவே நாளை எங்களுடைய சபையின் தேவையெல்லாம் சந்திக்க முடியாது இந்த காலை வேளையில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை அருமையான ஊழியக்காரர் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டரப்பா ஐயா வெளியிடங்களுக்கு ஊழியம் செய்யும்போது கர்த்தாவே உண்டான சகல தடைகளை நீக்கி போட்டு கர்த்தாவே தடைகளுக்கு முன்பாய் கடந்து போய் கர்த்தாவே உம்முடைய சமூகங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கர்த்தாவே சுகபத்திரமாய் ஊழியம் செய்து சுகபத்திரமாய் இல்லம் திரும்ப கர்த்தாவே நீ துணை நிற்கும்படியாய் சோத்திரம் கர்த்தாவே. நாளிலே கூட கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரை அந்த கூட்டங்களில் ஆண்டரப்பா சோத்திரம் ஆண்டவரை அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு கர்த்தாவே அருமையான அப்பா ஐயா மூலமாய் நீர் வெளிப்பட்டு இன்னும் அநேகரை ரட்சிப்புள்ளாய் நடத்தக்கூடிய கிருபை அருமையான கர்த்தாவே ஊழியக்காரர் மற்றும் அவர் குடும்பங்களுக்கு அப்பா கொடுக்க முடியாய் நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை நாளிலே கூட கர்த்தாவே சோத்திரம் அப்பா ஊழியரை மறைத்து கர்த்தாவே ஐயா வார்த்தையை கொடுக்கும் போதே அற்புத சுகம் அற்புத பலன் அற்புத விடுதலை கொடுத்து கர்த்தாவே அப்பா நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. இன்னும் வல்லமையாய் கர்த்தாவே எங்களுடைய ஊழியக்காரர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே.
அதற்கு ஆண்டரப்பா ஜனங்கள் தடையின்றி ஆண்டரப்பா கலந்து கொண்டு எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தாவே அப்பா தினந்தோறும் ஆண்டரப்பா சபையில் சேர்க்கப்படக்கூடிய ஐயா கிருபை எங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை திருச்சி கீதா நகர் சபை மூலமாய் கொடுக்கப்பட்ட கர்த்தாவே சோத்திர அருமையான கர்த்தாவே ஐயா கிளை சபைகளுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஐயா மாத்தூர் மணப்பாறை மேட்டுப்பட்டி லால்குடி சோழங்கப்பட்டி ஐயா பெரம்பலூர் ஊழியங்களை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. ஐயா சோத்திரம் 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 ஆண்டவரை அந்த கிளை சபையின் தேவையெல்லாம் சந்திக்க முடியாது நல்ல ஒப்பு கொடுக்குறேங்க கர்த்தாவே. அப்பா அந்த கிளை சபையில் முன்று நடத்தக்கூடிய அப்பா ஊழியக்காரர்களோ மூப்பர்களோ கர்த்தாவே ஐயா சோத்திரம் ஒரு மனத்தின் ஆவியை கட்டளிட்டு கர்த்தாவே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை ஐயா ஒரு மூப்பர்கள் எப்படி நடக்க வேண்டுமோ ஒரு ஊழியக்கார கிளை சபை ஊழியக்காரர்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அப்பா அந்த ஞானத்தையும் ஐயா நல்ல அறிவையும் கொடுத்து கர்த்தாவே. ஆமீன் ஆண்டரப்பா சோத்திரம் சோத்திரம்ப்பா மந்தையை காத்து கொள்ளக்கூடிய மேய்ப்பர்களாய் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருடைய மூப்பர்களை ஆண்டரப்பா நீர் ஆண்டரப்பா ஆசீர்வதிக்க முடியாது. இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அருமையானவர்கள் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பேர் பேராய் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா அந்த நாளிலோட கர்த்தாவே அப்பா கிளை சபையின் தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஐயா சோத்திரம் மாத்தூர் சபையை கட்டி முடிக்க உண்டான தடைகள் எல்லாம் நீக்கி போடும் கர்த்தாவே. அதிகாரியின் கண்களை தெய்வங்க முடியல கிருபையும் கிடைக்கட்டும் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே சோத்திரம் மாத்தூர் சபையை கட்டிப்பட்டு கர்த்தாவே நாளில் அநேகர் ரசிக்கப்பட்டு அந்த பகுதியில் மக்கள்லாம் ரசிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட நீ கிருபை கொடுக்க போர்க்கா என்று சோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஐயா முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடியால் கர்த்தாவே இந்த பிந்தின ஆலயம் ஆண்டப்பா இதோ மகிமை பெரிதாக இருக்கட்டும் கர்த்தாவே. அநேக இந்த வெளிச்சத்தை நடக்கக்கூடிய அப்பா சாட்சியுள்ள ஜீவிதத்தை கர்த்தாவே கொடுக்க முடியாத நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் 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 ஆண்டவரை இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க. இந்த தேசத்து மக்கள் ரட்சிக்கப்பட வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது நாளில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொள்ளும் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஐயா மட்டுமாய் நடத்தினி சோத்திரம் இனிமேல் நடத்த போர்க்க அன்றோடு சோத்தரிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் துதி கன மகிமை அமைக்க செலுத்துறோம் கர்த்தாவே. மிகப்பெரிய இயேசு கிறிஸ்து நாமத்து ஜெபங்களும் பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை உற்சாகமாய் தட்டி நின்றோடு சோத்தரிப்போம். அல்லேலூயா 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 சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலே கிருபையாய் கர்த்தர் நம்ம புதிய நாளை காணும்படியாய் உதவி செய்திருக்கிறார். அதற்காய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கி
எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீ. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீ. குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்ஷடாய் தெய்வமே, வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து பல தேசங்களில் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக இந்த நாளை காண கிருபை கொடுத்தார். ஒரு புதிய நாள், புது கிருபை, புது தொடக்கம், புதிய பலன், புது அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த நாளிலே ஒரு முக்கியமான நாள், அபிஷேக கூட்டம், வருஷம் ஒரு முறை. ஆகவே காலை வேளையிலே நாம் அதை நினைப்போம். அநேகர் நமக்கு முன்னே ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. பிரயாணங்களுக்காக செபியுங்கள். கர்த்தருடைய
வார்த்தைகளை கேளுங்கள். காலையிலே கர்த்தரை தேடுகிறதும் கர்த்தரை துதிக்கிறதும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறதும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்தவருடைய வார்த்தைகளை கேட்கிறதும் ஒரு ஆசீர்வாதம். முதல் ஏன்னா முதலாவது கர்த்தரை முக்கியப்படுத்தணும். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நாம் தேடணும். அப்பொழுது எல்லாமே நமக்கு கூடுதலாய் கர்த்தர் கொடுப்பாராம். அதனால் அவரை முக்கியப்படுத்துங்க. தேவ ராஜ்யம் நமக்குள் வர இடம் கொடுப்போம். அருமையானவர்களே, அவருடைய நீதி நியாயங்களை தேடுவோம், பின்பற்றுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிப்போமானால், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். நல்ல கவனிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அப்படின்றார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா இஸ்ரவேல் மக்களுக்கு? 430 வருஷம் ஒரு அடிமைத்தனத்தின் நுகம் முறிக்கப்படுகிறது. விட மாட்டேன் என்று சொன்ன அந்த ராஜா, அந்த மக்கள் எல்லாம் சீக்கிரம் போங்க. அவன் சொன்னான், மோசையை கூப்பிட்டு என்னையும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கப்பா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லியிருந்தார், வெள்ளியுடைமைகள் பொன்னுடைமைகள் எல்லாம் கேட்டு வாங்குங்கன்னார். கேட்டதெல்லாம் கொடுத்தான். அந்த மக்கள் எப்படி பாருங்க, அவங்க கண்கள் எப்படி தயவு, கேட்டதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. அதிசயம் இல்லையா? அது விடமாட்டேன்னு சொன்ன அந்த கூட்டம் இப்போ போனா போதும். அதிசயம். இது ஒரு அதிசயம். விட்டது ஒரு அதிசயம், கேட்டதை கொடுத்தது ஒரு அதிசயம். ரெண்டாவது, அந்த நாளிலே செங்கடலை பிளந்து கொடுத்தது அதிசயம். அந்த நாளிலே பார்வோன் சேனையை கடலுக்குள்ளே மூழ்கடித்து சாகடித்தது ஒரு அதிசயம். புறப்பட்ட நாளிலே அதிசயமா? அந்த அதிசயத்தை திரும்பவும் உன்னை காணப்பண்ணுவேன். அது மாதிரின்றார். அதிசயத்தை காணப்பண்ணும் தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் அதிசயமானவர் இல்லைங்களா? நம்முடைய கர்த்தருக்கு பல நாமங்கள், பல பேர்கள் சொல்லி அழைக்கிறோம். ஆமாம், அதில் ஒன்று அதிசயமானவர். சர்வ வல்லமையுள்ள தேவனாம், வல்லமையுள்ளவராம், அற்புதங்களை செய்கிறவராம். அவருக்கு ஒப்பானவர் யாரா? ஏகப்பட்ட நாமம், ஏகப்பட்ட பேர். அதில் ஒன்று, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எத்தனையோ பேர் மரணப்படுக்கை, வியாதியின் படுக்கை, இப்படியெல்லாம் படுத்து வேதனையோடு இருக்கிறாங்க. ஒரு அதிசயம் நடக்காதா? ஒரு அற்புதம் நடக்காதா? ஆண்டவர் செய்ய மாட்டாரா? எப்படி ஏக்கத்தோடு இருக்கிறீங்க? காலைவெளியில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஒரு அதிசயத்தை ஆண்டவரின் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளிலே, என் வேலை ஸ்தலத்தில், நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு அதிசயத்தை அவர் செய்ய மாட்டாரா? ஏக்கத்தோடு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கட்டாயம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறார், 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தார். எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பார்த்தீங்களா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத, எண்ண முடியாத, சொல்லி முடியாத, நாம் எதிர்பார்த்திராத அதிசயங்களை செய்கிறவர் உன் அருகாமையிலே இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை செய்வார். கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட அதிசயங்களை அவரால் செய்ய முடியும்.
2 மீனையும் 5 அப்பத்தையும் ஆசீர்வதித்த அதிசயங்களை செய்யலையா? மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை பஞ்சகாலமெல்லாம். அது ஒரு அதிசயம் அல்லவா? எவ்வளோ பெரிய அதிசயம்! எண்ணி முடியாத அதிசயத்தை செய்கிறார்ன்றார். அவர் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் அவர் செய்தார் இல்லையா? அதிசயம். கடந்த காலத்தில் எவ்வளோ அதிசயத்தை உங்கள் குடும்பத்தில் செஞ்சிருக்கிறார்ல. உங்கள் ஜபத்தை கேட்டு அவர் செய்தார். பிள்ளைகளில் வாழ்க்கையில் கண்டிருக்கிறீங்க. ஏன் அவர் செய்ய முடியாது? அதெல்லாம் நீங்கள் நினச்சி ஸ்தோத்திரம் போடுங்க. 78ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை படிச்சிங்கன்னா அங்கே இவ்வாறு படிக்கிறோம். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். பார்த்தீங்களா? ஒரு கூட்டம் அவருடைய செயல்களை, அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களை என்ன பண்ணாங்களா? மறந்து போயிட்டாங்க. மறந்துட்டாங்க. காண்பித்த அதிசயங்களை மறந்தார்கள். நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஆரம்ப காலத்தில் ஆதியில் எத்தனை அதிசயம் செஞ்சிருக்கிறார். மறக்கக்கூடாது. அதை நினைக்கணும். மறக்காமல். ஒரு கூட்டம் மறந்து போனாங்க, மறந்தார்கள். தாவீது மறக்கலை. அவர் சொல்கிறாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்றார். என் ஆத்துமாவே மறக்காம ஸ்தோத்தரி. எத்தனை பேர் மறக்காம கர்த்தரை நினைச்சு ஸ்தோத்திரம் போடுறீங்க? காண்பித்த செயல்கள், காண்பித்த அதிசயங்கள், உங்கள் குடும்பத்தில் செய்த நன்மைகள், உதவிகள், அற்புதங்கள், பெற்ற சுகம், பெற்ற விடுதலை, அதெல்லாம் நினைங்க. நினைச்சு மறக்காம துதிக்கணும். காண்பித்த அதிசயங்களை ஒரு கூட்டம் மறக்கிறாங்க பாருங்க. மறக்கக்கூடாது. தாவீது மறக்கலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு கூட்டத்தை பாருங்க. அதே 78ஆம் சங்கீதத்தில் 32வது வசனம் வாசிங்க. இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல், பார்த்தீங்களா? அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். அதிசயங்களை ஒரு கூட்டம் மறக்குது, ஒரு கூட்டம் நினைக்குது, இன்னொரு கூட்டம் நம்ப மாட்டேங்குது. அதிசயத்தை நம்ப மாட்டேங்குது. அது எப்படி? அருமையானவர்களை, நம்ப முடியலை. அவர் செய்த அதிசயங்களை நம்பவே முடியாத ஒரு கூட்டம். நம்புங்கள். அந்த கூட்டத்தோடு சேராதீங்க, மறக்காதீங்க. அவர் செய்கிற காண்பித்த அதிசயங்களை அருமையானவர்களை நம்புங்கள், நம்புங்கள். இன்னொரு வசனம் வாசிங்க. 106ஆம் சங்கீதம் 7வது வசனம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், பார்த்தீங்களா? எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், உம்முடைய கிருபைகளின் திராட்சையை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா? உணரலை. ஒரு கூட்டம் மறந்துடுது, ஒரு கூட்டம் நம்ப மாட்டேங்குது, இன்னொரு கூட்டம் உணர மாட்டேங்குது. எப்படி பார்த்தீங்களா? இன்றைக்கி நமக்கு அந்த அதிசயங்களை உணரணும். ஐயோ, இந்த இடத்துல கர்த்தர் நம்மளை எப்படி அற்புதமாக காப்பாற்றினார். அதிசயம் இல்லையா? அது தப்புவித்தார். அதிசயம் இல்லையா? எவ்வளோ பெரிய காரியம். அதிசயத்தை உணரணும். நாமெல்லாம் உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யணும். இன்னைக்கு அநேகர் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறார். ஆண்டவர் செய்த செயல்களை, அதிசயங்களை மறந்து வாழ்கிறார்கள். ஒரு கூட்டம் உணரவே மாட்டேன்றான். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்ததாம். உணருங்கள், உணருங்கள். உணர்வுள்ள மக்களாக, கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக காணப்படுங்கள். உணராமல் கலகம் பண்ணினார்கள். உணர்வு இருந்தால் கலகம் பண்ணவே மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ என்ன செய்யணும்னா, தாவீதை போல மறக்காமல் நன்றி செலுத்தணும், ஸ்தோத்தரிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். 136ஆம் சங்கீதம் 4வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஒருவராய்
ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்த்தீங்களா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறாராம். பெரிய அதிசயங்களை அவர் ஒருவர் செய்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அருமையானவர்களே, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஒருவர், பிதாவாய் குமாரனாய் பரிசுத்தாவியாய் வெளிப்பட்டவர் ஒருவர். ஆகவே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதிசயமானவர். எரேமியா 32:17 சொல்கிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்று உண்டோ? ஆகவே அதிசயம். சரி, அவர் எங்கே அதிசயங்களை செய்கிறார்? எங்கே அதிசயங்களை கண்டார்கள்? வேதம் சொல்லுகிறது. அதே 107 சங்கீதம் 24வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அதிசயங்களை காண்கிறார்கள். காண்கிறார்கள். கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். கர்த்தருடைய கிரியைகளை பார்க்கணுமா? ஆழத்துக்கு போகணும். அதிசயங்களை பார்க்கணுமா? ஆழத்துக்கு போகணும். கடல் ஏறி கப்பல் யாத்திரை செய்கிற அநேகர் ஆழத்தில் பார்க்குறாங்களாம். இந்த கடலுக்குள்ளே ஆழத்துக்குள்ளே போனால் தான் முத்தெடுக்கிறாங்க. முத்துக்களை எடுக்க ஆழத்துக்குள்ளே போகணும். அருமையாக முத்தான காரியங்கள், மேன்மையான காரியங்கள், ஆழம், வேதத்தின் ஆழம், விசுவாசத்தின் ஆழம், அருமையானவர்களை ஆவிக்குரிய ஆழம், மேலோட்டம் அல்ல, கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவும் போகணும். கணுக்கால் அளவு வந்தோம் பேர் கிறிஸ்தவர் அல்ல, முழங்கால் அளவு ஜப வீரர்களாய் மாறணும். ஜபிக்கும் பொழுது அற்புதம் நடக்குதான். அடுத்த ஸ்டேஜ் அருமையானவர்களை இடுப்பளவு ஞானஸ்தானம் எடுக்கணும். மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். அடுத்து நீச்சல் ஆழத்துக்கு வரணும். நீச்சல் ஆழம் என்பது பரிசுத்தாவியின் நிறைவு, வரங்கள், வல்லமைகள் நீந்த கற்றுக்கொள்ள நீச்சல் ஆழம். அந்த அனுபவத்துக்குள் வந்துட்டோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீந்தி கடந்து வந்துடலாம். அதான் பரிசுத்தாவியானவருடைய ஆழமான அனுபவம். இந்த ஆழமான அனுபவத்துக்குள்ளே அநேகர் வர்றதே கிடையாது. தாவீது சொன்னார் 42 சங்கீதம் 7 ஆழத்தை ஆழம் கூப்பிடுதான். ஆழத்தை ஆழம் கூப்பிடுமா. அருமையானவர்களே, அதனால மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. பார்த்தீங்களா? புரண்டு போகிறது, என்மேல் புரண்டு போகிறது. ஆனால் ஆழம் கூப்பிடுகிறது, வா, இன்னும் ஆழத்துக்குள்ளே வா, இன்னும் ஆழமான அனுபவத்துக்குள்ளே வா. தாவீதை கூப்பிடுகிறது. இன்னும் போதாது, இன்னும் ஆழத்துக்குள்ளே வரணும். கிறிஸ்துவின் ஆழத்துக்குள்ளே, தெய்வீக ஆழத்துக்குள்ளே, தேவனுடைய ஆழத்துக்குள்ளே வரணும். ஆழத்துக்குள்ளே வந்தால் தான் அதிசயத்தெல்லாம் பார்க்கலாம், அதிசயங்களை நடக்கிறத பார்க்கலாம், அதிசயங்களை நம்ம கொண்டு அவர் நடப்பிப்பார். ஆழத்துக்குள்ளே எத்தனை பேர் போகிறோம்? பேரளவில் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறீங்களா? பேர் கிறிஸ்தவ வாழணும்னு நினைக்காதீங்க, அது பரலோகம் போக முடியாது. பாரம்பரியமாக பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை வேணாம், பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை வேணாம். அருமையானவர்களே, இன்னும் முன்னேறுங்க, இன்னும் ஆழத்துக்குள்ளே வாங்க. இன்னும் வேதத்தில் எவ்வளோ ஆழமான அனுபவம் உண்டு. ஆகவே ஆழம் கூப்பிடுது, ஆழம் கூப்பிடுது, வா வா. போதாது கருக்கால் அளவு, போதாது முழங்கால் அளவு, உன் ஜபம் போதாது, வா. ஞானஸ்தானம், இன்னும் பரிசுத்தாவின் நிறைவு பெற்றுக்கொள்ள வா. அதிசயத்தை பார்ப்ப, அங்கதான் அதிசயம் உண்டு. அதிசய வல்லமையை விளங்க பண்ணுவாய், வான்னு கூப்பிடுறார்.
ஆழம் ஆழம். கர்த்தரின் ஆழத்துக்குள்ளே வருவோமா? ஆழம் என்றால் டீப்பா சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பா போகாதீங்க, போகணும். ஆழம் வேதம் சொல்லுகிறது. ஆழத்தில் வந்தால் தான் அதிசயம். நிறைய பேர் சொல்ல ரொம்ப டீப்பாயா போகிற, சும்மா மேலோட்டம் இருப்போம். போமா, ஏதோ கோயிலுக்கு போகிறோம் வர்றது போதும், 6 நாள் மனம் போல் வாழணும் அப்படின்ற வாழ்க்கை அல்ல. அருமையானவர்களே, ஆழமான அனுபவத்துக்குள்ளே வரணும். ஆண்டவர் கடற்கரைக்கு போகிறார். கனசரத்து கடையில் காலையில் கடற்கரையில் எல்லாரும் நிற்கிறாங்க. அங்கே ஒரு சிறு கூட்டம் வலையை அலசிக்கிட்டு இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா வாசி 4:5. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். நல்ல கவனிங்க. போதகம் பண்ணி முடித்த பின்பு, போதகத்தை கேளுங்க. இந்த போதகத்தில் ஒரு விசுவாசம் வந்துடும். கேள்வினால தான் விசுவாசம், கேட்கறதுனால தான் விசுவாசம் வளரும். வளரும். அடுத்து நாம் செய்ய வேண்டியதை ஆவியானவர் சொல்லுவார். போதகம் பண்ணி முடித்த பின்பு எதில் இன்னும் போதகம் பண்ணுறான்னா, சீமோன் பேதுரு படகுல தான். அவன் படகுல நின்றுக்கிட்டு போதகம் பண்ணி, அப்பா இப்போ போ, மீன் கிடைக்கும், ஆழத்துக்கு போன்றார். சொன்னால், இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே கிடைக்கலைங்க, ஒன்றும் அகப்படலை. ரொம்ப துக்கத்தோடு சோர்வோடு எத்தனை பேர் அப்படி சொல்கிறோம். பிரயாசப்பட்டோம், எவ்வளோ செஞ்சு பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை, கிடைக்கலை, வருத்தமாக இருக்குது, துக்க முகம். இன்றைக்கி என்ன ஆகும், இன்றைக்கி எப்படி குடும்பம் நடத்த போகிறோம், வெறுமை. அந்த நாளிலே தான் அவர் அந்த காலை வெளியிலே போகிறார். சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போ உன் படகை. நீ மாத்திரமல்ல, உன் படகை ஆழத்தில் வலையோடு போ. நம்ம குடும்ப ஆழமான அனுபவத்துக்குள் வர வேண்டி இருக்கிறது. போதாது, ஒரு நிறைவை பெறணும், மிகுதியான ஆசீர்வாதத்தை பெறணும், ரெட்டிப்பான நன்மைகளை பார்க்கணும், ரெண்டத்தனையான அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்யணும். உடனே தள்ளிக்கிட்டு போகிறான். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னான், நாங்கள் பிரயாசப்பட்டோம், இரவெல்லாம் ஒன்றும் கிடைக்கல, உங்களுடைய வார்த்தையை நம்பி விசுவாசிச்சு போகிறேன் அப்படின்னு போகிறான். பாருங்க, உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். எதை செஞ்சாலும் வார்த்தையின்படி செய்யவாங்க. எதை செய்தால் வேதத்தின்படி வசனத்தின்படி செய்ய ஒப்பு கொடுங்க. சொல்கிறான், உம்முடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்க. வார்த்தையில் அவ்வளவு வல்லமை உண்டு. செம்மையான வார்த்தையில் எவ்வளவு வல்லமை உண்டு, எவ்வளவு வல்லமை உண்டு. அந்த வல்லமையை இப்போ பார்க்க போறார். பாருங்க, ஆழத்தில் படகு கொண்டு போயிட்டார், வலையை இப்போ வீசுறார். அடுத்த வசனம் வாசிப்போம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது மற்ற படவில் இருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகும் வெறுமையா வலை அலசனா, ஒரு மீன் கூட இல்லை. அவன் பிரயாசத்தில் இப்ப கர்த்தருடைய வார்த்தையோடு பிரயாசப்படுறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து பிரயாசப்படுறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆழத்துக்கு போறார். என்ன இன்னைக்கு வசனம்னா, ஆழத்தில் அதிசயம், ஆழத்தில் அதிசயம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஆழத்தில் என்ன அதிசயம்? 2 படகும் அமிழத்தக்கதாக, வலை கிழிந்து போகத்தக்கதாக, கிளியல படகு அமிழல, அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்கள் நிரப்பப்பட்டது. பார்த்தீங்களா?
இதுதான் ஆழம், இதுதான் அதிசயம். உங்கள் குடும்பத்தில் அதிசயம் நடக்கணுமா? உங்கள் வியாபாரம் தொழிலில் எப்படி அதிசயம் நடக்கணுமா? ஊழியத்தில் மிகுதியான ஆத்துமாக்களை தரணுமா? மீன்களை போல அதெல்லாம் செஞ்சுட்டு தான் அவர் ஆத்துமாதாயம் செய்ய வந்தார், ஊழியத்துக்கு வந்தார். சோம்பேறியாவல்ல, நிறைய மீனை பிடிக்க வச்சு நிறையா பேர் வேலை கிடைக்கல ஊழியத்துக்கு வருவாங்க. ஆனால் சிலர் நல்லா படிச்சுட்டு நல்லா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி கர்த்தர் சொல்லுவார், இப்போ வா ஊழியத்துக்கும் பார். ஆமாம், அழைப்பு வரும். அதனால தான் கடற்கரையில் மீன் பிடிச்சவங்க அண்ணன் தம்பி 2 பேரையும் கூப்பிட்டுட்டார். எப்படி பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் மிகுதியான மீன்களை பிடித்தவர்கள், அதிசயங்களை கண்டவர்கள். இவர்களை கொண்டு, மிகுதியான மீன்களை பிடித்தவர்களை கொண்டு ஒரு நாள் 3000 பேரை ரட்சித்தார். 3000 பேர், 5000 பேர். பார்த்தீங்களா? இது ஆழமான அனுபவம். ஆழத்துக்குள்ளே வருவோமா? கிறிஸ்துவ ஆழத்துக்குள்ளே வாங்க. எல்கேஜிலே இருக்காதீங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வளரணும் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் ஒரு அனுபவம், ரட்சிக்கப்படுதல் ஒரு அனுபவம், ஞானஸ்தானம் பெறுதல் ஒரு அனுபவம், பரிசுத்தாவியை பெறுதல் ஒரு அனுபவம், உபதேசத்துக்குள்ளே வருதல் ஒரு அனுபவம், தேவ பக்தியிலே வளருகிறது ஒரு அனுபவம், செபிக்கிறது ஒரு அனுபவம், ஆத்துமாக்களை அடுத்த ஆதாயம் பண்ணுகிறது அனுபவம், கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்கிறது தாங்குகிறது ஒரு அனுபவம். இதெல்லாம் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் நம்ம வளர்ச்சி அடையணும், பூரணப்படணும். கணுக்கால் அளவே வாழ்ந்து நாம் இந்த உலகத்தில் சாகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது பரிபூர்ண அனுபவம். வேதம் சொல்லுகிறது பூரண கிருபை உண்டாயிருச்சான். அது மாதிரி ஒரு பரிபூரண வளர்ச்சி வேணும். பரிபூரண வளர்ச்சியோடு எல்லாவற்றிலும் வாழணும். அதான் ஆழம். பார்த்தீங்களா? இப்போ ஆழமான அனுபவத்தை பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இன்னொரு வசனம் படிங்க. ரோமருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், நல்ல கவனிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. என்பவைகளின் ஆழம் என்பவைகளின் அருமையானவர்களே ஆழம். இது ஒரு ஆழம். எது தெரியுமா? தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. நல்ல கவனிங்கள். ஆழம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு, இது ஆழம். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஒரு ஆழம் தெரியுங்களா? இந்த ஐஸ்வர்யத்தில் சொல்லிக்கிட்டே போகணுன்னா நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் ஒரு ஐஸ்வர்யம். கர்த்தர் நம்மளை ஒருவர் ஆசீர்வதிக்கிறார்ல, அது ஒரு ஐஸ்வர்யம். அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு ஆழம்தான். அதனால தான் அந்த ஆழத்துக்குள்ளே வந்த பொழுது சீமோன், அவங்க கூட்டாளிகள், பேதுரு எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. மிகுதியான ஆசீர்வாதம். அது மாதிரி கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒரு ஐஸ்வர்யம் இல்லையா? ரெண்டாவது ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. எத்தனை சொல்றாரு பார்த்தீங்களா? எத்தனை அதில் வருது? அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, நீடிய சாந்தம், இது ஒரு ஐஸ்வர்யம். இதெல்லாம் ஒரு ஐஸ்வர்யம். கடந்த நாட்களில் தயவு குறித்து கேட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ தயவு என்ற ஒரு ஐஸ்வர்யம் ஒரு நபருக்கு இருந்தால் அவங்க உயர்ந்துக்கிட்டே போவாங்க, வளர்ந்துக்கிட்டே போவாங்க. ஆமாம், தேவ தயவு நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் பெருகிக்கிட்டே இருப்போம்.
அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு ஐஸ்வர்யம். அதனால் செல்வமாய் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த தயவினால். அந்த தயவினால் யாக்கோபு பரிவாரங்களை உடையவனானான், பழுகி பெருகினான். அருமையானவர்களே, சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஒரு ஐஸ்வர்யம். இதெல்லாம் தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ற ஒரு ஆழம். நீங்கள் ரோமர் 9:23 படிச்சிங்கன்னா அங்கே என்ன படிக்கிறோம்? தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாதரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை இது ஒரு தெரியப்படுத்தும். மகிமையின் ஐஸ்வர்யமா? மகிமை ஒரு ஐஸ்வர்யம். இதெல்லாம் நமக்கு வேணும். இந்த ஆழத்துக்குள்ளே வரும்பொழுது இந்த ஐஸ்வர்யம்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோன்ற மகிமையின் ஐஸ்வர்யம். மகிமையிலே பல உண்டு. தேவ மகிமை உண்டு, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மகிமை உண்டு. மகிமை யோசேப்பை சகல மகிமையோடு எகிப்தில் ஆசீர்வதிச்சார். அருமையான அது ஒரு மகிமை. ஆனால் தேவ மகிமை மோசே காண விரும்பினான், அது ஒரு மகிமை. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் எல்லாம் நாம் பெற்று ஆழத்துக்குள்ளே வரும்பொழுது நமக்கு தர்றார். எபேசியர் 1 7வது வசனத்தை படித்தோன்னா, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. நல்ல கவனிங்க போதும். அடுத்து அவருடைய கிருபை ஒரு ஐஸ்வர்யம். கிருபை பெற்றவர்கள்லாம் ஒரு ஐஸ்வர்யம். இந்த ஆழத்துக்குள்ளே வரும்பொழுது இதெல்லாம் கிடைக்குது. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ற ஒரு ஆழம். ஆழம் இந்த ஆழத்துக்குள்ளே வரும்பொழுது இத்தனை நாம் சுதந்தரித்து கொள்ளுகிறோம். கிருபையின் ஐஸ்வர்யம் இதெல்லாம் அநேக பரிசுத்தவான்கள் பெற்றிருக்கிறாங்க. ஆபிரகாமிலிருந்து, நோவாவிலிருந்து, நோவா, ஆபிரகாம், யோசேப்பு, தாவீது, இவங்கெல்லாம் கிருபை. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நம்ம மரியாள், பவுல், இவங்கெல்லாம் அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றவர்கள். அதனால் செபிக்கும் முன்னே இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை அதிகரிக்க பண்ணுவோம். அதே எபேசியர் 2:4 சொல்லுகிறது. எபேசியர் 2:4, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அடுத்து இரக்கம் ஒரு ஐஸ்வர்யம். தேவனுடைய இரக்கம் நமக்கு வேணும் இல்லையா? அவர் இறங்கணும், நம்ம குடும்பத்துக்கு இறங்கணும், பிள்ளைகளுக்கு இறங்கணும், நம்ம உத்தியோகத்தில் எவ்வளோ பிரச்சனை இறங்கணும். தாவீது ஆண்டவருடைய இரக்கத்தை தேடுனா, இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும்னு அடிக்கடி ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடினவர்கள் எத்தனை பேர்? காரணம் அதெல்லாம் ஒரு ஆழமான அனுபவம். ஆழமான அனுபவத்துக்குள்ளே வரும்பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யம், தயவு என்ற ஐஸ்வர்யம், மகிமை என்ற ஐஸ்வர்யம், கிருபை என்ற ஐஸ்வர்யம், இரக்கம் என்ற ஐஸ்வர்யம்லாம் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் வரும்பொழுது அதனால் வரக்கூடிய மேன்மையான காரியங்கள்லாம் உண்டு. அதனால் அதில் சொல்கிறார் இல்லையா, தேவனுடைய ஐஸ்வர்யம். அடுத்து ஞானம். இந்த ஆழத்துக்குள்ளே வரும்பொழுது ஞானம், தேவ ஞானம் ஒரு ஆழங்க. அந்த தேவ ஞானம் இருக்குதுல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. இப்போ டைம் இல்லை, அதெல்லாம் முடிக்க போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஆழத்துக்குள்ளே வரும்பொழுது கர்த்தர் அதில் சொல்கிறார்ல, அந்த ரோமர் 11:30, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம். இது ஒரு ஆழம். ஞானம் ஒரு ஆழம். எல்லாருக்கும் ஞானமாக கிடைக்குது சொல்லுவாங்கள்ல, ஞானமாக நடந்து கொள்ளுங்க. ஞானம் உள்ளவர், ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். இன்னைக்கு நீதிமொழிகள் 24, இன்னைக்கு 5வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 24:5. ஞானம் உள்ளவன் பல உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். அதுங்களா, ஞானம் உள்ளவன் யாருன்னா பலம் உள்ளவன். நீங்கள் ஞானம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் பலவீனம் உள்ளவர்களாய் அல்ல, பலம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஞானம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறான். ஞானம் உள்ளவன், வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களை, பிரசங்கி 8:1 ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யாராம்? பிரசங்கி 10:10 வாசிக்கிறோம். அருமையானவர்களை, காரிய சித்தி
ஞானமுள்ளவனால். வாசிங்க பிரசங்கி 10:10. இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். பார்த்தீங்களா, ஒரு காரியத்தை, எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும்னா ஞானம் ரொம்ப பிரதானமாக இருக்கணும். ஒரு நாள் முழுவதும் ஒரு வாரம் முழுவதும் ஒரு வேலையை செஞ்சுக்கிருப்பான், ஆனால் ஒரு மணி நேரத்தில் அந்த வேலையை ஞானமாக செஞ்சிடும். இந்த படிப்பில் ரொம்ப ஞானம் இருக்கணும். ஒரு வேலை செய்யறதுக்கு ஞானம் வேணும். ஒரு குடும்பம் நடத்த ஞானம் வேணும். அதனால தான் யோசேப்புக்கு ஞானம் இருந்ததுனால தான் நாட்டை அத்தனை வருஷம் ஆண்டான். 14 வருஷம், பஞ்சகாலம் 7 வருஷம் ஆண்டலையா. அதெல்லாம் எவ்வளோ தேவையாக இருக்குது ஞானம். அந்த ஞானம் அவன் பட்டணத்தில் நாட்டில் அவனுக்கு கூட பார்வனுக்கு கூட இல்லை. அதெல்லாம் உன்னை போல ஞானம் விவேகமுள்ளவன் என் தேசத்தில் இல்லைன்ட்டான். அப்போது அந்த ஞானம் இருந்ததுனால தான் ஒரு அடிமை சிறையில் இருந்தவன் இன்னைக்கு அதிபதியாக மாறுகிறான். ஒரு நாட்டை ஆளுகிறதற்கு ஞானம் வேணும். ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தால் பத்தாது, ஆளக்கூடிய ஞானம் வேணும். தேவ ஞானம் வேணும், உலக ஞானம் அல்ல, தேவ ஞானம். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்ததுனால யுத்தமில்லாத ஆட்சி செஞ்சான், ஜெயம் கொண்ட வாழ்க்கை செஞ்சான். ஞானம் வேணும். தானியேலுக்கு இருந்த ஞானத்தினால அவன் காரியமெல்லாம் ஜெயமாகிக்கிட்டே இருந்துச்சு. அவனுக்கு ஞானம் இருந்ததுனால நேபுகத்நேச்சர், அவன் பையன், அவங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட தடுமாற்றம், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வச்சான். ஏன்னா அவனுக்குள்ள விசேஷித்த ஞானம் இருந்தது. அதுபோல சாலமோனுக்கு சிறந்த ஞானம் இருந்தது, பரத்திருந்து வந்த ஞானம். இதெல்லாம் அருமையானவர்களே, பெசலேலுக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்ததுனால ஆசரிப்பு கூடாரத்தை நேர்த்தியாக செய்தார். நேர்த்தியாய் தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு கூடாரம். அந்த கூடாரத்தை, அது தேவனுடைய கூடாரம், தேவனுடைய வீடு, அதை செய்கிறதற்கு கர்த்தர் பெசலேலை தெரிந்து கொண்டு அவனுக்கு ஞானத்தின் ஆவியை ஊற்றினார். அவன் கட்டினான். அவன் யாரு? ஊரின் புத்தன், ஊரின் குமாரன். மோசையின் கரங்களை தாங்கினார்ல ஊர், அந்த குடும்பத்தில் உள்ளவர் பெசலேலை தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவர் கூடாரத்தை கட்ட செய்கிறதற்கு ஒரு ஞானத்தை அவனுக்கு கொடுக்கிறார் பாருங்க. அது மாதிரி யோசுவாவுக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்தார், ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். காரணம், மோசைக்கு அடுத்து அவன் இப்போ ஜனங்களை, லட்சக்கணக்கான மக்களை கானானுக்கு நடத்தணும். அவன் கானானை சுதந்திரிக்கணும்னா கானானியரை மேற்கொள்ளணும், ராஜாக்களை ஜெயிக்கணும். வேதம் சொல்கிறது 31 ராஜாக்களை வென்றான். கானானின் ராஜ்யங்களை எல்லாம் பிடித்தான். காரணம், ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். ஒரு தலைவனுக்கு ஞானம் வேணும். அதனால் இந்த ஞானம் என்ற ஒரு ஆழம் நமக்குள்ளே வரணும். ஆழமான ஞானம் வேணும் இல்லையா, மேலோட்டமான ஞானம் அல்ல. இன்னைக்கு அருமையானவர்களே, தன்னுடைய ஞானத்தினாலே கிறிஸ்தவர்கள் என்ன கண்டுபிடித்தாங்க, எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. ஏரோப்ளேன், ட்ரெயின், இன்னும் நம்ம அருமையானவர்களே என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் பல ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டுபிடிப்பு. இதெல்லாம் கர்த்தர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்ததுனால இந்த ஞானம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த மகன் சொகுசான வாழ்க்கையில் மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கொடுத்தது யார்? ஞானம் உள்ள தேவன். நீங்கள் ஆழமான அனுபவத்துக்குள் வரும்பொழுது இந்த ஆழமான ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அதனால் ஞானம், அவர் தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழத்துக்குள்ளே வர வேண்டும். ஆழத்துக்குள்ளே வர வேண்டும். கர்த்தாவே, இப்படிப்பட்ட அனுபவத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள்.
இந்த ஞானம் வரும்பொழுது ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாத ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 2 வசனத்தை சொல்லிட்டு ஜெபத்துக்குள்ளே போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும், உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பார்த்தீங்களா? ஒருவரும் நம்ம விரோதமாக இருக்கான் பாரு, அவன் நமக்கு முன்னே எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத அளவில் தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அதான் தேவ ஞானம். நீங்கள் இன்னொரு வசனம் படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் அன்றைக்குரிய வேதபாரகர்கள், வேத வல்லுனர்கள், பிரதான ஆசாரியர்கள் எதிர்த்து நிற்க முடியலையா? அப்படி ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு ஞான அபிஷேகம், அப்படி ஒரு ஞானத்தின் ஆவி. பந்து விசாரிப்புக்காரராக இருந்த அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷன் பாரு, பெரிய அற்புதங்களை செய்தார், பெரிய அடையாளங்களை செய்தார். கர்த்தர் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருந்தார். பேசின ஞானம், அவனுக்கு இருந்த அந்த அபிஷேகம் ஆவி, ஒரு பயலான எதிர்த்து நிற்க முடியலை. பார்த்தீங்களா? அது அவனை தேவ தூதனுடைய முகத்தை போல மாற்றியது. யாரையும் எதிர்த்து நிற்க முடியலை. மூர்க்கம் கொண்டுட்டான், பல்ல கடிச்சிட்டான். அதனால் அவனுக்கெல்லாம் பொறாமை வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, இந்த ஆழமான ஞானத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். நீங்கள் ஆழத்துக்குள்ளே வந்தால் இந்த ஆழமான ஞானம் வந்துடும். ஞானத்தின் ஆவியை ஊற்றுவார். நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய், வெற்றி சிறந்தவர்களாய் இந்த பூமியிலே வாழுவீர்கள். உங்களை எதிர்க்க யாராலும் முடியாது. அதனால தான் யோசுவாகிட்ட சொன்னார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன் கூட இருப்பேன். மோசே இருந்த மாதிரி இருப்பேன். ஏன்னா உனக்கு ஞானத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறேன், உன்னை ஞானமுள்ளவனாக மாற்றி இருக்கிறேன். வேணும். ஆகவே அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை மறக்காதீங்க, அதிசயங்களை உணருங்க. அதிசயங்களை அருமையானவர்களே நினைவு கூறுங்க, நினைவு கூறுங்க, நம்புங்க. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை இன்று செய்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். நீங்கள் ஜெபிக்கிற, எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் அவர் செய்ய போறார். உங்க சரீரத்தில் செய்ய போறார், உங்க பிள்ளைகளில் செய்ய போறார். அதிசயத்தை செய்ய வந்திருக்கிறார். உங்கள் நடுவில் இப்ப இறங்கிவிட்டார், அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆழத்துக்குள்ளே வாருங்க. கூப்பிடுகிறது ஆழம், ஆழமான வார்த்தை கூப்பிடுகிறது. இயேசு ஆழத்துக்குள்ளே வா என்கிறார். என்னுடைய ஆழத்துக்குள்ளே வா, அதிசயத்தை காண பண்ணுவேன், அதிசயத்தை காணுவாய். எகிப்திலே நடந்தது போல நான் செய்வேன் உன் வாழ்க்கையில் என்றார். பேதுரு ஆழத்துக்குள்ளே போனார், அவன் கூட்டாளிகள் போனார்கள். ரெட்டிப்பான ஆசி நன்மைகள், 2 படகுகளும் அமிழத்தக்கதான மிகுதியான மீன்கள். அன்றைக்கு அவர்களுக்கு மீன் தான் தேவை. இன்னைக்கு நமக்கு என்னென்ன தேவை? ஆழத்துக்குள்ளே வருவோமா? தேவனுடைய ஆழத்துக்குள்ளே வாங்க, அவர் சொல்லுகிற ஆழத்துக்குள்ளே வாங்க. அருமையானவர்களே, ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்ற ஆழத்துக்குள்ளே வாங்க. வரும்பொழுது ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், தயவை பெறுவீர்கள், மகிமையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அருமையானவர்களே, ஒப்பு கொடுப்போமா? இப்படிப்பட்ட ஆழமான அனுபவத்துக்குள் வந்தவர்கள், ஞானத்தை பெற்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய கொண்டவர்களாய் வாழ்ந்தார்கள். இந்த அருமையான காலவேளையிலே நீங்களும் ஒப்பு கொடுங்க. ஆழத்துக்குள்ளே வாங்க, ஆழமான சத்தியத்துக்குள்ளே வாங்க,
ஆழமான போதகத்துக்குள்ளே, உபதேசத்துக்குள்ளே வாங்க. எல்லா ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ளே வாங்க. நீங்கள் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். இன்று நடக்கும். இன்று அதிசயங்களை காண பண்ண போறார். உங்க கண்கள் காண போகுது. உணர போறீங்க, துதிக்க போறீங்க. ஒப்பு கொடுப்போமா? அது என்ன அதிசயம்? நீங்கள் எதிர்பார்க்கிற அதிசயம். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களே அந்த காரியத்திலே இப்போ ஒரு அதிசயம். இந்த காலவேளையிலே அதிசயமானவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார். உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி விட்டார். அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜெபிப்பு. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக இந்த காலவேளையிலே அதிசயங்களை காணப்பன். அநேகருடைய சரீரத்திலே அதிசயத்தை கட்டளையில் வியாதிகள், வேதனைகள், கட்டுகள், நோய்கள் நீங்கட்டும். கட்டிகள் மறையட்டும். மரணக்கட்டுகள் அறுக்கப்படட்டும். பலவீனப்படுத்த ஆவிகள் எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். மகத்தான காரியங்களை செய்யும் தகப்பனே, இறங்கும். உதவி செய்வீராக, கிரிய செய்வீராக. பிள்ளைகள் அதிசயங்களை காணப்பன். நன்மைகளினால் நிரப்பும். இன்றைக்கு நடைபெற அபிஷேக கூட்டத்தை ஆசீர். நாங்கள் இதில் கலந்து கொண்டு நம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் கொடுக்கவும் ஐக்கியப்படும் கிருபைதான். சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சுகத்தோடு, பலத்தோடு, வாகனத்தோடு அந்த இடத்துல போய் கால வைத்து புதிய பலத்தை பெற்றுக்கொள்ள, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, வல்லமையினால் நிரப்பப்பட கிணியாய் மாற்று. சாட்சிகளை கேட்க, போக்கில் வருத்தலும் காத்துக்குள் ஊழியர்களை மறைத்து வெளிப்பட. ஐயாவுக்கு நல்ல பேலன்ஸ் தாரும். காத்துக்குள்ளும் கிருபைகளோடு இருக்கட்டும். ஊழியர்களை ஆசீர்வதியும். துதிகனமே நானீர் எடுத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அலுவலிக்க விலைக்குமிட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாடு முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போராகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம்முடைய வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையுமக்கி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் காணுகிறோம். இன்றைக்கு 2 குடும்பம் திருமண நாள். ஆனந்தராஜன், பாத்திமா, வினோலியா, லால்குடி. ஜோசப், மணிமாறன், சித்ரா, மேரி. இவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து வாழ்த்துவோம். அடுத்து பிறந்த நாள் காணுகிற அன்பு தம்பி டைட்டன், கருமண்டபம், ஆஸ்டின், ஜோன், மாத்து, சத்யா, அருமையானவர்களே, சத்திரம். அடுத்து இந்திரா தேவி, லால்குடி.
விஜய் அற்புதராஜ் இவர்களுக்காக இந்த 5 பேர் பிறந்த நாளை காணுகிறார்கள். 2 குடும்பம் திருமண நாள். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆனந்தராஜ் பாத்திமாவினுடைய ஜோசப் மணிமாறன் சித்ரா அமெரிக்காக ஸ்தோத்திரம். திருமண நாளை காணுகிறவருடைய வாழ்க்கை குடும்பம் ஆசீர்வதிக்கும். இவர்கள் பழகி பெருக கர்த்தாவே உம்மில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க நன்மையும் கிருபையும் தொடர் வாழ்த்துகிறோம். குடும்ப வாழ்க்கையில் வெற்றி சிறக்கட்டும். இவர்களுக்காய் கரங்களை கொட்டி வாழ்த்துவோம். அடுத்த டைட்டனுக்காகவும் ஆஸ்டன் ஜோன், சத்யா, இந்திராதேவி, விஜய் அற்புதராஜ் இவருடைய பிறந்த நாளுக்காக நாம் ஜெயிப்போம். பிறந்த நாளை காணுகிற அன்பு பிள்ளைகளுக்காக கர்த்தாவே பிள்ளைகளை பலப்படுத்தும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு புதிய வருடம், புதிய நாள், புதிய மாதம். இந்த வருடமெல்லாம் நீர் போதுமானவராயும் நிறைவை தாரும், குறைவை நீக்கும், பலன் தாரும், சத்துவம் தாரும், நன்மையும் கிருபையும் இவர்களை தொடருவதாக ஆண்டவரே பாதுகாத்து கொண்டு இவர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பழுகி பெருக நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இவர்களுக்காய் கரங்களை கொட்டி வாழ்த்துவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அருமையான 29ஆம் தேதியிலிருந்து விபிஎஸ் ஆரம்பிக்கிறது. ஜெபியுங்கள், உதவியாயிருங்கள், பொறுப்புகளை எடுங்கள். இந்த சிறு பிள்ளை ஊழியம் மேன்மையான ஊழியம். இதெல்லாம் நாம் ஜபத்தினாலும் மற்ற எல்லாவித உதவியினாலும் தாங்கும் பொழுது அதெல்லாம் நம்ம கணக்கு பரலோகத்தில் இருக்குது. ஜபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பிள்ளைகள் கலந்து கொள்ளணும். ஆகவே ஜபம் வேணும். அடுத்து இலங்கை ஊழியத்துக்காக ஜபிங்க. ஆகவே முதல் ஞாயிற்றுக்கிழமை இதை குறித்து பாஸ்டர் சாம் அறிவிப்பார்கள். அருமையானவர்களை பொறுப்பெடுத்து செய்கிற அன்பு பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஆசீர்வதிக்க ஜெயிப்போம். ஆகவே எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்பட திரளான மக்களை கொண்டு வர பலத்த கிரியைகளை கர்த்தர் கட்டளையிட்டு, ஆகவே வார்த்தையை வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய ஊழியர்களை பயன்படுத்த செபியுங்கள். எல்லா தடைகளையும் கர்த்தர் தகத்தறியட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே விடுதலையின் உபவாச ஜபம் காலையில் ஜபம் முடிஞ்சு விடுதலையின் உபவாச ஜபம் கட்டாயம் ஜபத்தோடு கலந்து கொள்ளுங்கள், ஐக்கியப்படுங்கள். நோயாளிகளை கொண்டு வந்து விசுவாசத்தோடு அழைத்து வந்து அவர்களும் விடுதலை பெற உங்கள் விசுவாசம் உதவியாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம்.